T20 உலக கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்திய அணி. மும்பையில் ரசிகர்கள் வெள்ளத்தில் வெற்றி பேரணி கொண்டாட்டம். பிரிட்டன் பொது தேர்தலில் வாகை சூடப்போவது யார்? பதவியை தக்க வைப்பாரா ரிஷி சுனக்? ஆட்சியை கைப்பற்றுமா தொழிலாளர் கட்சி? மக்களுடன் முதல்வர் மற்றும் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகள். அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. சேலம் அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் 9 பேர் கைது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இபிஎஸ் கண்டனம். இலங்கை கடற்படை வீரர் மரணம் தொடர்பாக நாகை மீனவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக ஆவணம். தஞ்சை அருகே காசு கொடுப்பது தொடர்பான தகராறில் உணவகம் சூறை. மூதாட்டியை தாக்கிய 7 பேர் கும்பலை தேடும் காவல்துறை. சென்னை கோயம்பேடு சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம். சிசிடிவி காட்சி அடிப்படையில் குற்றவாளியை கைது செய்தது காவல்துறை. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். मैं हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञान करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा தொடர் கனமழையால் வெள்ளக்காடான வடகிழக்கு மாநிலங்கள். அஸ்ஸாம், அருணாச்சலில் சுமார் 17 லட்சம் பேர் பாதிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான இந்திய தடகள வீரர்கள் அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு வாய்ப்பு.